ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்ததுக்கான பணிகள் எந்த அளவில் இருக்குது? ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டது. அந்த டெண்டர் வந்து அந்த விலை புள்ளிகளில் வந்து சரியாக மின்வாரிய எதிர்பார்த்த அளவிற்கான குறைந்த விலைப்புள்ளி அதில் கோட் பண்ணலை. அதனால் அந்த டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. விரைவில் புதிய டெண்டர் கோருவதற்கு மின்சார வாரியம் இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றன. அது பொறுத்தும் போது தான் அது மாதாந்திர. ஆமாம், நீங்கள் இப்போ 2 வகை இருக்குங்க. அதில் இப்போ மாத கணக்கீடு எடுக்குன்னா நமக்கு பணியாளர் தேவை. இப்போ நீங்கள் பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்று பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அந்தளவுக்கு அவ்வளோ பேர்த்து எடுத்துட்டு மாற்று பணிகள் கொடுக்க முடியாது. அதனால் வந்து விரைவாக ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்தின் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரம் ஓவர்லோடு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, லோ வோல்டேஜ் எங்கே இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு பொதுமக்கள் புகார் சொல்லி எடுக்கப்பட்டதில் இது துறையின் சார்பாக களத்தில் ஆய்வு செய்து எங்கெல்லாம் இது போல பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம், எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடங்கள் வந்து தெர்மல் பிளான்ட்டாக இருக்கலாம், மின்சார வாரிய அலுவலகமாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்கள எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும்? இல்லை, இப்போ அதுதான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சட்டமன்றத்திலே அதுக்கான பதில் கொடுத்தோம். இப்போ என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்போ கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கப் போகுது. கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும்.